பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே உங்களை இந்த ஜெபத்திலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய், பலன் உள்ளதாய், கிருபை உள்ளதாய் தேவன் மாற்றித்தர ஒரு வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருடைய கரத்தில் இந்த நாளை ஒப்பு கொடுத்து நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனே, நீர் கொடுத்த இந்த நல்ல ஒரு புதிய நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளை உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் முழுவதும் உம்முடைய மகிமை, உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய தயவு எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டப்பா. கர்த்தாவே, இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் தருவீராக. உம்முடைய கரம் எங்களோடு கூட நாங்கள் பாடுகிற பாடல்கள், அடுகிற வார்த்தைகள் சகலவற்றில் உம்முடைய கரம் கூட இருந்து எங்களை நடத்தட்டுமே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவிடத்தில் ஒப்பும் பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் நீங்கி போகட்டும். கர்த்தர் கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்று சொல்லி இந்த வரிகளை நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல ஒரு பழைய பாடல். இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எல்லா நாள கைகளை தட்டி நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்தலாம். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே என்று சொல்லி நாம் பாடலாமா? ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. வரிகளை நாம் பாடலாம். அவரே நமக்கு நல்ல தகப்பனும் நல்ல தாயுமாய் நமக்கு இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாய் இருந்து உங்களை நடத்தட்டும் சொல்லி நல்ல கைகளை தட்டி வச்சாமா? காலவேளை ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? எல்லாருக்கும் தெரிந்த வரிகள். அல்லேலூயா. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, என் தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எல்லாம் சேர்ந்து சொல்லாம? எங்கள் வாழ்விலும், எங்கள் தாழ்விலும், எங்கள் வாதையில், எல்லா சூழ்நிலையிலும் நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவரே என்று சொல்லி பாடலாமே? வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில்
எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே என்று சொல்லி நாம் பாடுவோம். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்பரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர் என்று சொல்லி நாம் பாடப்போம். துன்ப நேரத்தில் இன்பமும் நீங்க தான்ப்பா, இன்னல் வேளையில மாறிடாத நேசர் நீங்க தான் என்று சொல்லி நாம் பாடலாம். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறினான். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாடின நேசர். இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். சுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே என்று சொல்லி நாம் பாடப்போகிறோம். அவர்தான் நம்முடைய ஆறுதல், அவர்தான் நம்முடைய ஆசை, அவரே நம்முடைய ஆதாரம், அவரே ஆனந்தம் என்று சொல்லி நாம் பாடலாமா? ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே என்று சொல்லி நாம் பாடப்போகிறோம். மீட்பரும் நீரே, என் மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, என் மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, என் மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையில். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன்.
இயேசுவே உம்மை எல்லா வாய்களை திறந்து காலை வேளையில் ஒரு தெய்வ மகிமையை, ஒரு தெய்வ அபிஷேகத்தை பெற்றவர்களாக ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. எந்த நிமிடத்திலையும் உம்மை நான் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீர்தான் எங்கள் தகப்பன், நீங்க தான் எங்கள் தந்தை, நீங்க தான் எங்கள் நண்பர், நீங்க தான் என் நேசர், நீங்க தான் என் ஆறுதல், நீங்க தான் என் தேற்றரவாளன் என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் நம் தேவனை துதிக்கும் பொழுது ஆண்டவர் மகிமையானவைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நமக்கு நல்ல தேவனாய் இருக்கிறார். அவரே நமக்கு நல்ல தகப்பனாய், நம்மை தேற்றுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற ஒரு நல்ல நேசரா நம்மோடு கூட இருக்கிறவர் அல்லவா? அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தால் இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உன்னதரே உம்மை உயர்த்துகிறோம். உயர்ந்தவரே எங்கள் தகப்பனே, எங்கள் நல்லவரே, என்னோடு இணைந்து ஆராதிப்போமே. ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர், மகிமை உமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே சேர்ந்து சொல்லலாமா? இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துங்க. ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் கடந்து போக வேண்டிய பாதைகள் கடினமாயிருக்கலாம். நீங்கள் கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் கடினமாயிருக்கலாம். அந்த கடினமான சூழ்நிலைக்கு முன்பாக எல்லாவற்றையும் லகுவாய் மாற்றுகிற தேவனுடைய பாதத்துல நீங்க இருக்கிறதுனால சொல்லுங்க, ஆண்டவரே, எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை விடமாட்டப்பா. இந்த காலை வேளையில உங்க பாதத்துல வந்திருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் கடந்து போக வேண்டிய பாதைகள் கடினமாய் இருக்கிறதப்பா. இந்த காலை வேளையில் எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. கேட்கலாமா? பலன் தாங்கப்பா. உங்க பலத்தினால் எங்களை இடை கட்டுங்க ஆண்டவரே. உங்க பலத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. எங்க மனுஷ பலன் வேண்டாப்பா. உங்க பலத்தினால் எங்களை நிரப்புங்க. உங்க தெய்வீக பலன் எங்களுக்கு வேணும். கேளுங்களேன். நீங்க போக வேண்டிய பாதைகளை உங்களை அழகாய் நடத்துகிற தேவன் அவர். நீங்கள் நினைக்கிறது போல கடினமானது அல்ல. தேவனுக்கு எல்லாம் லேசான காரியம் அல்லவா? அவருடைய பார்வைக்கு முன்பாக கடினமானது எதுவுமே இல்லையே. நீங்க நினைக்கிறது போல இந்த நாளில கடினமான பாதைகளா இருக்காது. காலை வேளையில ஆண்டவர் முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, காலை வேளையில உங்க பாதத்தை நான் பிடித்து கொள்ளுகிறப்பா. உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்களே. இந்த காலை வேளையில உங்க முகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. உங்க முகத்தை நோக்கி நான் பார்க்கிறப்பா. நீரே எங்கள் நல்ல தேவனே, உம்மை உயர்த்துகிறோம். எங்களை நடத்துங்கப்பா. எங்கள் கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. பாரமானவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை உங்களுக்கு லகுவாய் மாற்றுவேன் என்று சொன்னீங்களே. எங்க பாரங்களை பாருங்கப்பா. மனிதர்கள் எங்கள் மேல் வைத்திருக்கிற பாரங்களை பாருங்கப்பா. இன்றைக்கு நாங்கள் கடந்து போக வேண்டிய பாதைகளுக்கு முன்பாக உங்க முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோமே. ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று
சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அவருடைய கண்கள் நம்மை கண்டு கொண்டிருக்கிறது. அவருடைய அழகான கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. எந்த சூழ்நிலை அவருடைய அன்பு மாறாதே. அவருடைய பிரசன்னம் உன்னை விட்டு விலகாது. இந்த நாள் முழுவதும் அவருடைய பிரசன்னம் உங்களை நடத்தப் போகிறது. அவருடைய முக பிரசன்னம் உங்களை நடத்தப் போகிறது. நீங்கள் போவதற்கு முன்பாகவே ஆண்டவர் சில மனிதர்களை ஆயத்தம் பண்ணி வைத்து உனக்கு உதவி செய்யும்படியாக, உனக்கு வேண்டிய காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவர் உனக்கு முன் சென்று இந்த நாளில் அநேக மனிதர்களை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் போவதற்கு முன்பாகவே உங்களுக்கான வழிகள் திறக்கப்பட்டிருக்கிறதையும், உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் ஏற்கனவே முடிக்கப்பட்ட நிலைகளையும் இந்த நாளிலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. பூமி எங்கும் உலாவுகிற கண்கள் இந்த காலவேளையில் உங்களுடைய அங்கலாய்ப்புகளை பார்க்கிறது, உங்களுடைய ஏக்கங்களை, உங்கள் தவிப்புகளை பார்க்கிறது. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அவருடைய உதவிகளை, அவருடைய உதவி பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிற தேவன் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுக்கு வேண்டிய ஒத்தாசைகளையும் உங்களுக்கு வேண்டிய மனித உதவிகளையும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. பெதெஸ்தா குளத்தில் அருகிலே சொல்லும் பொழுது, குளம் கலக்கப்படும் பொழுது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமில்லையே என்று அவன் கலங்கின இடத்துல கர்த்தர் அவனுக்கு இறங்கி வந்து அற்புதங்களை செய்தாரே, அதே தேவன் இன்றைக்கு உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். யாரும் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்காக ஒருவர் உண்டு. உனக்கு உதவி செய்ய, உனக்கு நன்மை செய்ய இந்த நாளிலே உனக்கு முன் சென்று உங்களுக்கு வேண்டியதை ஆயத்தம் பண்ணி வைக்க அவர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் போகும் பொழுதே உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு மனிதனை கர்த்தர் அந்த இடத்துல எழுப்புவார். கர்த்தர் அந்த இடத்துல எழுப்புவார். உனக்காக பரிந்து பேச ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்புவார். உனக்காக பரிந்து பேசி உனக்காக வழக்காட ஒரு மனிதனை கர்த்தர் இன்னைக்கு எழுப்புகிறார். நீங்கள் போய் நிற்க வேண்டிய வேலைதான். கர்த்தர் உங்களுக்காக அங்க பேசுவதற்கு என்று சொல்லி உதவிகளை செய்வதற்காகவே ஆண்டவர் மனிதர்களை ஏற்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறார். Thank you Jesus. Hallelujah, hallelujah. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. இந்த நாளுக்காக நன்றியப்பா. அப்படியே தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி இந்த நாள் முழுவதும் தேவ மகிமை, தேவ பிரசன்னம் நம்மை நடத்தும்படியாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து என்னோடு இணைந்து நீங்களும் கொஞ்ச நேரம் செபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தும்படியாக, அவருடைய பிரசன்னம் நம்மை அழகாய் நடத்தும்படியாக, அவருடைய மகிமை நம்மை நடத்தும்படியாக கர்த்தருடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அந்த நாள் முழுவதும் கர்த்தாவே நீர் எங்கள் கரம் பிடித்து நடத்துங்க, எங்களுக்கு முன் சென்று நடத்துங்க, கோணலானவைகளை செவைப்படுத்தி நடத்துங்க, எங்களோடு கூட இருங்க, எங்களை நடத்துங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களை ஏந்தி கொள்ளுங்க, எங்களை தாங்கிக் கொள்ளுங்க, எங்களை சுமந்து கொள்ளுங்க, எங்களை தப்புவீங்க, எங்களோடு கூட இருங்கப்பா. நீங்கள் எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. மனிதர்களுடைய உதவி அல்ல, பரத்திலிருந்து எங்களுக்கு உதவிகளை அனுப்புங்க. மனிதனுடைய உதவிகள் அல்ல, பரத்திலிருந்து எங்களுக்கு நபர்களை அனுப்புவீர்
செய்வீராக. கர்த்தர் கிரியை செய்வீராக. கர்த்தர் எழுந்தருளுவீராக. கர்த்தர் பரிந்து பேசுவீராக. கர்த்தர் வழக்காடுவீராக. கர்த்தர் மகிமையான காரியங்களை நீர் எங்களுக்காக நீர் செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. மகிமை, நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மாறாத தேவன் மகிமையான காரியங்களை தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் முழுவதும் செய்யுங்க. குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா? குடும்பத்தில் ஒவ்வொரு இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் வெளியே போகும்போது வரும்போது தெய்வீக பாதுகாப்பு, வாகனத்தில் போகும்பொழுது அவர் வேலை ஸ்தலங்களிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். கணவன்மார்களை ஆசீர்வதிங்க, மனைவிமார்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாலிப பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, சத்துரு எந்த விதத்தில் எங்கள் குடும்பத்தை தொடாதபடி வேலை அடைங்கப்பா. உடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்க. ஒரு உன்னத அபிஷேகம், ஒரு உன்னத மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும். எங்களுக்கு விரதமாக எழுப்புகிற எந்த ஆயுதங்கள் அது வாய்க்காதை போகட்டும். உடைய ரத்தத்தை கொண்டு எல்லா கிரிகளும் சுட்டரித்து, எல்லா கட்டுகளையும் உடைத்து, எல்லாவற்றுக்கு மேலாகி என் தேவனுடைய நாமத்தினாலே ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். என்னோடு கூட இணைந்து கைகளை தட்டி ஒரு 3 முறை சொல்ல போகிறோம். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்ல கைகளை தட்டி ஆவிலை நிரம்பி என்னோட இணைந்து சொல்லுங்க. இன்றைக்கு சத்துரு உங்களுக்கு விரதமாய் விரித்து வைத்திருக்கிற எல்லா கிரிகளும் சுட்டரிக்கப்பட போகிறது. தேவன் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். இந்த நாளில் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக உங்கள் முகங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்க போகிறார். என்னோட இணைந்து சொல்லுங்க. நல்ல வாய்களை திறந்து கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்லலாமா? எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா தேவைகளையும் சந்திங்க. அப்பத்த நிறைய ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்கு வேண்டிய எல்லா பண தேவைகள், எல்லா பொருளாதார தேவைகளை கர்த்தர் நீ சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு காரணங்க ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுவீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள், சோர்வுகள், கட்டுகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உற்சாகத்தின் ஆவினாலே உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி கர்த்தருக்காக ஓட வேண்டிய பலனையும் அபிஷேகங்களையும் கர்த்தரை தரும்படியாய் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்துங்க. நன்மையான காரியங்களை, அதிசயமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை என் தேவனுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்து வழி நடத்தும்படியாய் உங்கள் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்துங்க. மனுஷ உதவிகளை கர்த்தர் அனுப்புவீராக. எல்லா தேவைகளை சந்திங்க. கொடுக்க வேண்டியவர்கள் கொடுக்கட்டும், வர வேண்டியவர்கள் வந்து சேரட்டும். நன்மையானது செய்யும். வியாதியோட பலவீனத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தையும் பலனை ஆரோக்கியத்தை தாரு. திருமண தடைகள் மாறட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். கடன் பாரங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே, தகப்பனே, ஏறெடுக்கிற ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து எங்களோடு பேசும். உடைய வார்த்தையினால் நீர் எங்களை நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் எங்களோடு இணைந்திருக்கிற அவங்களை நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளே நாம் கடந்து போவோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பெறுவராக. ஒவ்வொரு நாளும் எங்களோடு இணைந்து இந்த அதிகாலை ஜெபத்தில் பங்கு பெறுகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அநேகருக்கு இந்த ஜெபம் பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஒருவேளை இந்த ஜெபங்கள் உங்களுக்கு அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும் என்று சொன்னால், இந்த ஜெபத்தின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகளை நீங்கள் சாட்சிகளாய் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து சேனல் ஊழியங்களுக்காக அதிகமாய் அன்புதாசருக்காக, குடும்பங்களுக்காக
நீங்களும் அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஓட வேண்டிய ஓட்டங்கள், அநேக நெருக்கங்கள், அநேக போராட்டங்கள் எல்லாவற்றுக்கு மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அன்புதாசனுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக தேவைகள் கர்த்தர் உங்களுடைய உள்ளங்களை ஏவும் பொழுது இந்த சேனல் 316 ஊழியத்திற்கும் அன்பின் காணிக்கைகள் எல்லாம் கொடுத்து ஊழியத்தையும் தாங்குங்கள். கர்த்தர் நிச்சயமாக அதற்கேற்ற பிரதிபலனை உங்களுக்கு அவர் தர நல்லவராய் இருப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். இதனால் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். 81ஆம் சங்கீதத்தினுடைய 6ஆம் வசனம் சொல்லுகிறது. 81ஆம் சங்கீதத்தினுடைய 6ஆம் வசனம், அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. முதல் பகுதி சொல்லுகிறது, அவன் தோளை சுமைக்கு நீங்களாக்கினேன், விலக்கினேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்கள் தோளை சுமைக்கு விலக்குகிற கர்த்தர். உங்கள் தோள்களிலே அதிகமான சுமைகள், அதிகமான பாரங்கள், அதிகமான சுமைகளை சுமக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். குடும்ப சுமைகள், பண சுமைகள், வேலையின் சுமைகள், காலையில் எழுந்திலிருந்து ஈவினிங் வரைக்கும் வேலையின் சுமை, வீட்டுக்கு வந்தால் குடும்ப சுமைகள், பலவிதமான தேவைகள், எல்லா சுமைகளாய் இன்றைக்கு உங்கள் தோள்களிலே ஒரு பெரிய சுமையைப் போல நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவர் அந்த வார்த்தையில் சொல்லுகிறது போல, அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே இன்றைக்கும் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறதான சுமைகளை உங்களை விட்டு நீக்கி போடுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்கள் தோள்களை சுமைக்கு ஆண்டவர் இன்றைக்கு நீங்களாக்கப் போகிறார். என்ன சுமைகளாக இருந்தாலும் வேதம் சொல்லுக, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன தேவன், அவர் ஒருவரால் மாத்திரம்தான் உங்கள் சுமைகளை உங்களை விட்டு நீக்க முடியும். என் தேவனால் மாத்திரம்தான் உங்கள் சுமைகளை உங்களை விட்டு எடுத்து போட முடியும். நீங்கள் அநேக மனிதர்களோடு கூட இருக்கலாம், அநேக மனிதர்களுடைய உதவிகள் உங்களுக்கு இருக்கலாம், அநேகர் உங்களுக்கு தெரியலாம், பெரிய நபர்களுக்கு கூட உங்களுக்கு தெரியலாம். ஆனால் உங்கள் சுமைகளை அவர்களால் நீக்கி போட முடியாது. உங்கள் சுமைகளை அவர்களால் எடுத்து போட முடியாது. உங்கள் சுமைகளை அவர்கள் உங்களுக்காக சுமக்க முடியாது. உங்கள் சுமைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்களுக்கே நிறைய சுமைகள் இருக்கிறது, அவர்களுக்கே நிறைய சுமைகள் சுமக்க முடியாது இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் உண்ட வார்த்தையினுடைய சொல்லுகிற வார்த்தைன்னு சொல்லுகிறது, அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன். இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் சுமைகளை உங்களை விட்டு விலக்க விரும்புகிறார். ரொம்ப பாரம்தான், ரொம்ப கடினம்தான், சுமை சுமக்க முடியல தான் தெரியும் ஆண்டவருக்கு. நீங்கள் என்ன செய்கிறீங்க? அதெல்லாம் சுமந்துக்கிட்டு நீங்களே போயிட்டுருக்கீங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, சுமையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒருவர் இருக்கிறார். உங்கள் பாரங்களை, உங்கள் சுமைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர் இருக்கிறார். 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார், உன்னை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டார், உன் பாரங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லுகிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால் உங்களுக்கு வருகிற பாரங்களை எல்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னா, உடனே காலையிலே ஆண்டவர்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணி, ஆண்டவரே காலையிலே உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், என் சுமைகள் இவ்வளோ இருக்குது, நானே சுமந்துக்கிட்டு போக விரும்பலை. அநேக நேரத்தில் இறக்கி வைக்கிறோம், மறுபடியும் சுமக்கிறோம். ஜெபத்தில் இறக்கி வைப்போம், ஆண்டவர் எவ்வளோ சும்மா இருக்குது, ஜெபிப்புக்கும் பொழுது இறக்கி வைப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமீன் போட்ட உடனே மறுபடியும் தூக்கி நம்ம சுமைகளை நம்மளை வைத்து கொண்டு போய்விடுவோம். ஆனால் வேதம் சொல்கிறது, சுமைகளை இறக்கி வைங்கள், அவரிடத்தில் இறக்கி, அவருடைய பாதத்தில் இறக்கி வைங்க, அவர் மேலே இறக்கி வைங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், என்னால் சுமக்க முடியாது, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, நான் உங்ககிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட
மாற்றி கொடுத்துருங்க. உங்கள் பாரத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க, ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. அவர் உங்கள் தோள்களை சுமைக்கு விளக்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையினாலே உங்கள் சுமைகளை உங்களை விட்டு எடுத்து போடுகிற தேவனிடத்தில் நீங்கள் வந்து அமருவீர்கள் என்று சொன்னால், எடுத்து போடுகிற விளக்குகிற ஆண்டவரிடத்தில் நீங்கள் வருவீர்கள் என்றால், ஆண்டவர் இந்த கால வேளையில் இந்த நாளில் உங்களுக்கு வருகிற எல்லா சுமைகளுக்கும் உங்களை விலக்கி நம்மளை நடத்த ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அது கீழே இருக்கிற வசனம் சொல்லுகிறது, நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன் என்று சொல்லுகிறது. இந்த பிள்ளைகளே, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? உன் சுமையை விளக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணுமா? நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவிப்பேன். உன் நெருக்கத்தில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த சுமையின் நெருக்கங்கள், சுமையின் பாரங்கள் உங்களை நெருக்கும் பொழுதெல்லாம், உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை உங்களுக்கு பாரமாய் நெருக்கமாய் பாரமாய் இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், பண தேவைகள் எல்லாம் நெருக்கமாக இருக்கலாம். சுமையை போல் இந்த காலை வேளையில் சுமந்துக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, விலக்கி விடுகிற தேவன், சுமையை தோளுக்கு விலக்கி விடுகிற தேவனிடத்தில் நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் அவர் உங்கள் சுமைகளை அவர் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு லகுவான காரியங்களை கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ வேதம் சொல்லுகிறது, என் சுமையை விலக்கி மீட்கிற தேவனை நான் கூப்பிடணும். பாரத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் மறந்துடக்கூடாது. அவரை நோக்கி நம்ம கூப்பிட கர்த்தர் நமக்கு பலனையும் கிருபைகளையும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ தொழுது கொள்ளவோ நமஸ்கரிக்கவோ வேண்டாம். அவனை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்நிய தேவர்களுடைய வார்த்தைகள் வேண்டாம். ஆண்டவர் சொல்லி, எகிப்து தேசத்தில் உங்களை புறப்பட பண்ணின தேவன் நான், என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். அந்த சங்கீதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் பாரங்கள், உங்கள் தோள்களில் இருக்கிற சுமைகளை லகுவாய் மாற்றி அதை எடுத்து போடுகிற தேவனிடத்தில் நீங்கள் வந்து சேர்ந்து, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன் அவர் இன்றைக்கும் உங்களையும் சுமைகளுக்கு விலக்கி காக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சுமைகளுக்கு நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா சுமைகளுக்கும் நம்மை விலக்கி நம்மை பாதுகாத்து நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். 11ஆம் வசனம் சொல்கிறது, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்காம இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லையே என்று சொல்லுகிறது. 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவருடைய காலம் என்றைக்கும் இருக்கும் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகளை, நம்முடைய தோள்களை சுமைக்கு விலக்கி மீட்கிற தேவன் எப்படி நம்மை மீட்பார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, எல்லா பகைஞர்கள் எல்லாம் இச்சகம் பேசி அடங்குற அளவுக்கு ஆண்டவர் நம்ம பாரங்கள் எல்லாம் அவர் மேலே நம்ம வைக்கும் பொழுது நமக்கு விரோதமாக இச்சகம் பேசினவர்கள் அவர்கள் அடங்குவார்கள். தேவனுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகளை கர்த்தர் நிறுத்துவார். அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், என் தோள்களை சுமைக்கு விளக்குகிற தேவனிடத்தில் நான் அவரை நோக்கி கூப்பிடணும். என் வாய் அவருக்கு அவருடைய துதியினால் நிரப்பணும். என் வாயின் சத்தம் அவருக்கு பிரியமானதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தையினால் என் வாய் நிரப்பப்படும் பொழுதுதான் அவர் என் தோளை சுமைக்கு விலக்கி மீட்க முடியும். கடைசி வார்த்தை சொல்லுகிறது, 16ஆம் வசனம், உச்சிதமான கோதுமையினாலே அவர்களை போஷிப்பார், உன்னத கண்மலையின் தேளினாலே ஆண்டவர் உங்களை திருப்தியாக்குவார் என்று சொல்லுகிறது. பிள்ளைகளே, நம்முடைய தோள்களை விலைக்கு பாதுகாக்கிற தேவன் உச்சிதமான கோதுமையினாலே, தேவன் நம்மை கண்மலையின் தேனினாலே நம்மை நிரப்பி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதே போல உங்கள் தோள்களை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை, உங்கள் தோள்களை சுமைக்கு விலைக்கு மீட்கிற தேவன், அதுக்கு மீட்கிற தேவனிடத்தில் நீங்கள் வரணும், அவரை நோக்கி கூப்பிடணும். உங்கள் வாயில் திறந்து நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும். உங்கள் தோள்களில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ள ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய தேவன் அவருடைய
நம்மை பகைக்கிறவர்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற இச்சை பேசி அவர்களை அடக்குகளை கர்த்தர் மாற்றுவார். என்னை உச்சிதமான கோதுமையினாலே உயர்ந்த ஸ்தானத்தினாலே என்னை தேவன் நிரப்பி நடத்துவார் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையின்படியே இந்த நாள் முழுவதும் உங்கள் தோள்களை சுமைக்கு விலக்கி ஆண்டவர் பாதுகாப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த வார்த்தையின்படியே உங்கள் தோள்களை சுமைக்கு விலக்கி ஆண்டவர் மீட்டெடுத்து உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல தகப்பனே, இன்றைக்கும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தையின்படியே எங்கள் தோள்களை சுமைக்கு விலக்குகிற தேவன் நீர். இன்றைக்கும் எல்லா சுமைகளையும் கர்த்தரில் விலக்கி போட்டு வழி நடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலவேளை ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அவருடைய தோள்களில் இருக்கிற சுமைகளை விலக்கும் ஆண்டவரே. எவ்வளோ பாரங்கள், தாங்க முடியாத சுமைகள், சுமக்க முடியாத சுமைகள், எல்லா சுமைகளும் ஒரு மனிதனால் சுமக்க முடியலப்பா. ஆனால் நெருக்கத்தில் நீ கூப்பிடுவாய் என்று சொன்ன வார்த்தைப்படி இந்த நெருக்கத்தில் உங்க நோக்கி கூப்பிடுகிறோம். உதவி செய்யுங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க, மனம் இறங்கும். கர்த்தர் கிரியை செய்யும், பெரிய காரியங்கள் செய்யுங்க. சுமைகளுக்கு விலக்கி காத்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியினுடைய அன்பினைக்கு மாறுதலும் சமாதான வழி நடத்தும். இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தரோடு வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்கள் தோள்களை சுமைக்கு விலக்குகிற நாள். இனி நீங்கள் சுமக்க வேண்டியதல்ல, அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் எல்லாவற்றையும் விலக்கி நம்மை நடத்துவாராக. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.